ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th to 12th பழைய புத்தகம், அதாவது 2005 எடிஷன். அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ அதில் இருக்கிற மொழிதிறன் பயிற்சி மட்டும் நான் கட் பண்ணி மொத்தமாக இந்த பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து ஒரு 160 பேஜ் பக்கம் இருக்கும். பேஜஸாக பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் இதை நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதோட நிறைய கண்டென்ட் வந்து ஆல்ரெடி சமச்சீர் புக்லேயும் பழைய சமச்சீர்லேயும் கவராக இருக்கும். எக்ஸ்ட்ரா சில கண்டென்ட் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வலுச்சொற்கள்னு எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், இதில் ஒரு 20 கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 வந்து பழைய புக்லேயோ இல்லை சமச்சீர் புக்லேயோ கவர் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மிச்சம் இருக்கிற 10. ஸோ அதனால் பேஜஸை பார்த்து நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, தேவையானது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 2nd பேஜில் கொடுத்துருப்பேன். 7th வந்து 8th பேஜில், 8th பார்த்தீங்கன்னா 13th பேஜ், 9th வந்து 17th பேஜ், 10th வந்து 95th. அடுத்து அட்வான்ஸ் தமிழ் 123, அதுக்கப்புறமா 11th ஸ்டாண்டர்ட் 127, 12th அட்வான்ஸ் தமிழ் 139, 12th ஸ்டாண்டர்ட் வந்து 156. ஸோ இந்த பேஜஸ்லலாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே நான் வீடியோ லேட்டராக மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலேயே வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பழைய புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ சிறப்பு தமிழும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சிறப்பு தமிழும் ஹைலைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் நான் இன்னி கொஞ்சம் 1 or 2 டேஸில் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவில் ஹைலைட் பண்ணி கொடுக்குறதும் சோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறதும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா டைம் இருக்க பட்சத்தில் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா சிலது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தானாகவே புரியும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லேட்டராக வீடியோ மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்ன ஆஸ்பெக்டில் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சமச்சீர் புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா பழைய சமச்சீர் புக்கையும் இந்த பழைய புத்தகத்தை 2005 எடிஷனில் உள்ள மொழிதிறன் பயிற்சியும் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் படிங்க. மொழிதிறன் பயிற்சி, இலக்கணம், அதுக்கப்புறமா நூல்வெளி முடிச்சுட்டு இதை வந்து புது சமச்சீர் புக்கில் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இருந்த சைட்லேயே நீங்கள் வந்து அதை ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு மொத்தம் இதை 160 பேஜ் இருக்கா, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஐயோ இவ்வளோ பேஜ் நம்ம படிக்கணுமா அப்படின்னு யோசிக்காமல் டெய்லி வெறும் 10 பேஜ் படிங்க. 2 வாரத்தில் முடிச்சிடலாம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேலையை வந்து சிம்பிளாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணானாலே பாதி வேலை முடிஞ்சிடும். நம்ம ஆனால் காம்ப்ளிகேட் பண்ணிடுவோம். வெறும் 10 பேஜ் முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட கண்டென்ட்டை முடிக்கிறதுக்கு வந்து இது பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கொடுத்துட்டேன். இதே நீங்கள் வந்து வீடியோவாக பார்த்தா கூட உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும், பார்த்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட்டும் போடாதீங்க. உங்களுக்கு எழுதுறதுக்கு ரிட்டனில் எழுதுறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் பிரிண்ட் அவுட்டுக்கு போங்க. மற்றபடி மேக்ஸிமம் ரிட்டனில் எழுதிட்டிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிடும். டைம் அதிகமாகும்னு நினைக்க வேண்டாம். டெய்லி இதை மட்டும் ஒரு 10 பேஜ் ஒரு ½ an hour அதிகபட்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், குயிக்காக முடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர்ஸும் நானே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் தேடி அலைய வேண்டாம். நிறைய இதுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும், 1-2க்கு மட்டும் ஆன்சர்ஸ் இருக்காது. அது சில டைம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு கொடுக்காமட்டு இருப்பேன். சில இது வந்து எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கல, கரெக்டாக கிடைக்கல, மாற்றி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்திருப்பேன். அவ்வளோதானே தவிர இதில் ஒரு 95%க்கு ஆன்சர் நானே கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து தேட வேண்டாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவில் சிறப்பு தமிழ், புது சமச்சீரில் இருக்கிற சிறப்பு தமிழும் அப்புறமா பழைய சமச்சீரில் உள்ள இதையும் நான் இயர்லியராக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்கமிங் எக்ஸாமில் நம்மளோட டார்கெட் வந்து 90+ அடிக்கணும். ஸோ அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கணும், எவ்வளோ ரிவிஷன் பண்ணால் பெட்டராக இருக்குமோ அந்த லெவல் ப்ராப்பராக ரிவிஷன் படிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.